வசனத்தின்படி நடக்கிறோமா, வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா யோசிக்கணும். நான் நல்லா பைபிள்லாம் படிச்சுன்னு சொல்லிட்டு மனம் போன போக்குல கால் போன போக்குல போயிருக்கிறார். கர்த்தரை கேட்கணும், ரைட்டா தப்பா, கர்த்தருடைய வேதத்துக்கு விரோதமா செய்யணுமா, கர்த்தருடைய வேதத்துக்கு உட்பட்டு செய்யணுமா? வசனம் தானே சொல்லுது. அந்நாட்களிலே அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அதை செஞ்சமே இதை செஞ்சமே, அக்கிரம செய்யாதே என்னை விட்டு அகன்று போகுது. ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா, அவருடைய வசனத்தை கை அக்கிரம செய்யக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது. கொஞ்சம் பலன் இருக்கும்போது விட்டுறக்கூடாது. நமக்கு சோர்வு தான் வரும், பாடுதான் வரும். வேதம் சொல்லுது, எனக்காக ஆரம்பிங்க. சிலுவையில் எடுத்துட்டு போக இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது ஜனங்கள்லாம் ஸ்திரீகள்லாம் அழுதாங்க. அல்ல, எனக்காக அழ வேண்டாம். பச்சை மரத்துக்கு இந்த பாடினா பட்ட மரத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கங்க, உஷாரா இருங்க. அதில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்வேன். இந்த கொஞ்சம் பலன் இருக்கும்போது சோர்வுல, பலவீனத்தின் மத்தியில, ரொம்ப மோசமான காரியங்கள்ல, வறுமையின் வேலையில, வியாதியின் வேலையில நீ கர்த்தரோடு இருக்கணும். அல்லேலூயா.